இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி யாத்ராகமும் 17. யாத்ராகமும் 17:8. ரெவிதீமிலே இஸ்ரவேலரோடே யுத்தம் பண்ணினார்கள். யாருக்கு யுத்தம்? அமலேக்கியருக்கும் இஸ்ரவேலுக்கும் யுத்தம். இஸ்ரவேலர்கள் யாரு? தேவனுடைய ஜனம். அமலேக்கியர்கள் அந்நிய ஜனம், தேவனை அறியாத ஒரு ஜனம். இந்த யாத்திரா புஸ்தகம் பார்த்தீங்க அப்படின்னா எதை பற்றின புஸ்தகம் அப்படின்னா, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்கள் விடுதலையாகி வராங்க. எகிப்தில் எத்தனை வருஷமா அடிமையாக இருக்காங்க இஸ்ரேல் ஜனம்? 400 வருஷம். 400 வருட அடிமைத்தனத்திலிருந்து அவங்க விடுதலையாகி வராங்க. வரும்போது அவங்களுடைய விடுதலை எப்படி நடந்தது, அதுக்கப்புறம் அவங்களை எப்படி கானான் தேசத்துக்கு போனாங்க அப்படிங்கிற அந்த பிரயாணத்தை பற்றி எல்லாம் நமக்கு இந்த புத்தகத்தில் இருக்குது. எகிப்தில் அடிமைகளாக இருந்தவங்க சாதாரணமாக வெளியே வந்துட்டாங்களா? இல்லை, பெரிய பெரிய அற்புதம் ஆண்டவர் செஞ்சு அதுக்கப்புறம் தான் அவங்கள விடுதலை பண்ணி கூப்பிட்டு வந்தார். மோசே மூலிமா எவ்வளோ வாதைகள் கொண்டு வராரு? 10 வாதைகளை கொண்டு வருகிறார். 10 வாதைகளை கொண்டு வந்து பின்பு செங்கடலை பிளந்து ரொம்ப அற்புதமாக என்ன பண்ணார்? ஆண்டவர் அவங்கள வெளியே கொண்டு வந்தார். கொண்டு வந்து தான் என்ன பண்ணார்னா அவங்கள விடுதலையாக்கி கொண்டு வந்தார். கொண்டு வந்து அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, அதுக்கப்புறம் வனாந்தரத்தில் பிரயாணம் பண்ணி போகிறாங்க. அப்படி போகும்போது இந்த அமலேக்கியர்கள் என்ன பண்ணுறாங்க? வராங்க. வசனம் என்ன சொல்லுது? அமலேக்கியர் வந்து, யார் வரா? அமலேக்கியர்கள் வராங்க. யார் கூட யுத்தம் பண்ணுறதுக்கு? இஸ்ரவேலர்களோட யுத்தம் பண்ணுற வராங்க. அப்போ இஸ்ரவேலர்கள் தேடி போய் என்ன பண்ணலாம்? அமலேக்கியர்களோடு யுத்தம் பண்ணல, அவங்க தான் என்ன பண்ணுறாங்க? தேடி வராங்க. சரி, ஏன் அமலேக்கியர்கள் தேடி வந்து யுத்தம் பண்ணணும்? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன் அமலேக்கியர்கள் இஸ்ரவேலரிடம் வந்து யுத்தம் பண்ணணும்? ஏதாவது முன்பகையா? இந்த இஸ்ரவேலர்கள் அவங்ககிட்ட அவங்கள ஏதாவது தீங்கு பண்ணாங்களா? அவங்களுக்கு ஏதாவது உபத்திரவம் கொடுத்தாங்களா? அவங்க எதுவுமே பண்ணல. எப்படி பிரதர் அவங்க எதுவுமே பண்ணல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இஸ்ரேல் ஜனம் எகிப்தில் என்னவா இருக்காங்க? அடிமையாக இருக்காங்க. எவ்வளோ வருஷம்? 400 வருஷம் அடிமையாக இருக்காங்க. 400 வருஷம் அடிமையாக இருக்கும்போது அவங்க போய் ஏதாவது உபத்திரவம் கொடுக்க முடியுமா? ஏன்னா இவங்களே அடிமையாக இருக்காங்க. இவங்க எப்படி போய் அமலேக்கியர்களுக்கூட யுத்தம் பண்ண முடியும்? அப்போ இஸ்ரேல் ஜனம் அமலேக்கியர்கள் எந்த தொந்தரவும் செல்ல, எந்த முன் விரோதமும் இல்லாமல், எந்த காரணமும் இல்லாமல் இந்த அமலேக்கியர்கள் இஸ்ரவேலர்களை எதிர்க்கிறார்கள். இதை நாம் புரிஞ்சுக்கணும். எந்த காரணமும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க? எதிர்க்கிறாங்க. இதை பற்றி நம்ம முற்பிதாக்களும் தீர்க்கதரிசிகளும் என்ற புத்தகத்தில் படிக்கும்போது இதுக்கான என்ன காரணம் சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த அமலேக்கியர்கள் தேவனை விரோதமாக இருப்பவர்கள், தேவனுக்கு விரோதமாக இருப்பவர்கள். அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா, இஸ்ரேல் மக்களை வந்து அழிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இதை நாம் புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு வசனத்தை நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வாசிப்போம். உபாகமம் 25:17. உபாகமம் 25:17 வாசிங்க. ஓகே, அப்போ அமலேக்கியர்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க? தேவனுக்கு பயப்படாத ஒரு ஜனம். தேவனுக்கு பயப்படாத ஜனம் அப்படின்னா எப்படி இருப்பாங்க? அவங்க மனநிலை எப்படி இருக்கும்? மோசமாக இருக்கும். கரெக்ட், மோசமாக இருக்கும். இவங்க எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்கன்னா, தேவனுக்கு பயப்படாமல் தேவனை மதிக்காதவர்களாக இருந்தாங்க. சுற்றில ஜனமெல்லாம் இஸ்ரவேலர்களை தேவன் எகிப்திலிருந்து அற்புதமாக வழி நடத்தினார், மீட்டார், அற்புதம் செய்தார் என்று கேள்விப்பட்ட போது இந்த தேவனுக்கு பயப்படாத அமலேக்கியர்கள் என்ன பேசியிருப்பாங்க? ஆமாம், என்ன பெரிய அற்புதம் பண்ணாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் ஏமாற்ற வேலை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இன்றைக்கி எப்படி கிறிஸ்தவர்களை பற்றி பேசுகிறாங்க அது மாதிரி, இயேசு அற்புதம் பண்ணார்னா அதெல்லாம் பொய் அப்படிம்பாங்க இல்லைங்களா? தேவனுக்கு பயப்படாத ஜனங்கள் அப்படி தான் பேசுவாங்க. அது மாதிரி இந்த அமலேக்கியர்கள் அப்படிப்பட்ட நபர்களாக இருந்திருக்காங்க. அவங்க தேவனுக்கு பயப்படாமல் தேவன் செய்த அற்புதங்களை ஏளனப்படுத்தி தூஷித்து கொண்டு இருந்தாங்க. அதனால தான் அவங்க தைரியமாக என்ன பண்ணுறாங்க? இஸ்ரேலுக்கு மக்களுக்கு எதிர்த்து வராங்க. உண்மையில் அவங்க இஸ்ரேல் மக்களோடு தேவன் இருக்காருன்னு நம்பியிருந்தா அவங்க வந்திருப்பாங்களா? அதெல்லாம் போய் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அற்புதம் கிடையாது, இடம் கிடையாது, நம்ம போய் அவங்களை ஜெயிப்போம்
அவங்கள அழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு திமிரோடு வருகிறார்கள். சரிங்க, 18வது வசனம் வாசிங்க. நீ இளைத்து விடாய்த்திருந்து பின்பற்றுகிற உன் பாளையத்தில் உள்ள பல வீணரையெல்லாம் வெட்டினாய் என்பதை நினைத்து. இப்போ இந்த அமலேக்கியர்கள் என்ன பண்றாங்க? இந்த இஸ்ரேல் ஜனம் இளைத்து இருக்கும்போது, டயர்டாக இருக்கும்போது வந்து யாரை வெட்டுறாங்க? பலவீனமானவர்களை வெட்டினார்கள் என்று சொல்லப்படுது. அப்போ இவங்க எப்படிப்பட்ட நபராக இருக்காங்கன்னா, இந்த இஸ்ரேல் ஜனத்தை எப்படியாவது அழிக்கணுங்கிற எண்ணம் உடையவர்களாக இருக்காங்க. யுத்தத்தில் ஒரு சில விதிகள் இருக்கு. யுத்தத்தில் ஒரு சில காரியங்களை கடைபிடிப்பாங்க. அது என்ன அப்படின்னா, பலவீனமானவங்களை என்ன பண்ணக்கூடாது? அழிக்கூடாது. பலவீனமான நேரத்தில் என்ன பண்ணக்கூடாது? அழிக்கவோ இது பண்ணக்கூடாது பலவீனமானவர்களை. ஆனால் இவங்க எப்படிப்பட்டவர்களாக இருக்காங்க அப்படின்னா, பலவீனமானவர்களை அழிச்சாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ எவ்வளோ தூரம் கொடூரமான குணமுடையவர்களாக இவங்க இருக்காங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்து 19வது வசனம். தேவனாகிய கர்த்தர் நீ சுதந்தரித்துக் கொள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்தின் சுற்றுப்புறத்தார் ஆகிய உன்னுடைய சத்துருக்களை எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் விலக்கி உன்னை இளைப்பாற பண்ணும்போது நீ அமலேக்கின் பேரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு அழிய பண்ண கடவாய். இதை மறக்க வேண்டாம். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ கானான் தேசத்தில் போய் பிரவேசித்து அந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளும் போது நீ அமலேக்கினே என்ன பண்ணு? அழித்திரு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. உங்களுக்கு புரியுங்களா? இந்த ஜனத்தை அழிச்சிரு அப்படின்னு சொல்றாரு. ஏன் ஆண்டு இவ்வளோ கொடூரமாக இது பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் வந்து சும்மா அவனை போய் அழி அப்படின்னு சொல்ல, அந்த அமலேக்கியர்கள் இவ்வளவு துன்பத்தை ஆண்டோடைய ஜனத்துக்கு கொடுத்ததுனால, ஆண்டோடைய ஜனத்தை அவங்க அழிக்கணும்னு நினைச்சு இருப்பதுனால என்ன சொல்றாரு ஆண்டவர்? நீ அவனை அழிச்சிரு அப்படிங்கிறார். அது இல்லாமல் உடனே அவர் அழிக்கல. இது மோசே காலத்தில் நடக்குது இல்லைங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல 100 வருஷம் 400 வருஷத்துக்கு அப்புறம் சவுல் தாவீது காலத்தில் தான் ஆண்டவர் சவுல்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நீ அமலேக்கினே முற்றிலுமாக அழி அப்படிங்கிறார். அப்போ இடப்பட்ட 400 வருஷம் என்ன பண்ணல? ஆண்டவர் அவங்கள அழிக்கலை. அவங்க மனம் திரும்புவதற்கான காலத்தை கொடுக்கிறார். உங்களுக்கு புரியுதுங்களா? எவ்வளோ வருஷம். ஆனால் அவங்க மனம் திரும்பினாங்களா? மனம் திரும்பல. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து சுற்றியுள்ள மற்ற ஜாதியான ஜனத்தோடு சேர்ந்து இஸ்ரேல் ஜனத்துக்கு துன்பத்தை கொடுத்தாங்க. எண்ணாமும் 14:45 வாசிங்க. அப்போ அமலேக்கியரும் கானானியரும் என்ன பண்றாங்க? வந்து இஸ்ரேல் ஜனத்தோடு யுத்தம் பண்றாங்க. அப்போ அவங்க மனம் திரும்பல. கூட இன்னொருத்தனை சேர்த்துட்டு என்ன பண்றாங்க? வராங்க. இந்த அமலேக்கியர்கள் மனம் திரும்பாம கூட கானானியரை என்ன பண்றாங்க? சேர்த்திட்டு இஸ்ரேல் ஜனத்தை எதிர்த்து வராங்க. அதுக்கு அடுத்து பாருங்க, நியாயாதிபதிகள் 3:13. அவன் அம்மோன் புத்திரரையும் அமலேக்கியரையும் கூட்டிக் கொண்டு வந்து இஸ்ரவேலை முறியடித்தான். பட்டணத்தையும் பிடித்தான். பாருங்க, இப்ப அம்மோன் புத்திரர் மற்றும் அமலேக்கியர் இவங்க தேவனுக்கு விரோதமாக வராங்க. அப்ப இங்க பாருங்க, அமலேக்கியர்கள் மனம் திரும்பாம இன்னும் கூட நிறைய பேரை சேர்த்துக்கிட்டு தேவனுடைய ஜனத்துக்கு உபத்திரத்தை கொடுத்துக்கிட்டு வராங்க. அதே புஸ்தகத்துல நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. பாருங்க, மீதியானியரும் அமலேக்கியர்களும் சேர்ந்து வராங்க. ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமலேக்கியர்கள் கானானியரோடு மீதியானியரோடு இப்படி சுற்றியுள்ள ஜனத்தோடு சேர்ந்து என்ன பண்ணுறாங்க? இஸ்ரவேலை எதிர்க்கிறார்கள். இப்போ இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த அமலேயர்கள் மனம் திரும்பல. அவங்க தொடர்ந்து பாவம் பண்ணிட்டே இருக்காங்க. ஆண்டவரும் காலம் கொடுத்துட்டே இருக்காரு, 400 வருஷம் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் தான் சவுல்கிட்ட என்ன பண்ணுறாரு? அவங்கள முற்றிலுமா அழி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரி, இந்த சவுல் ராஜா அதை செஞ்சாரா? சவுல் ராஜா அமலேக்கியரை முற்றிலுமா அழிச்சாரா? இல்லை. அதில் இருக்க ஆடு மாடு முதலையானவைகளை வச்சுக்கிட்டாரு. அந்த ராஜாவே என்ன பண்ணாரு? விட்டுட்டார். அவர் அவங்கள அழிக்காதனால தான்
ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா சவுலில் வந்து ராஜா பதவியிலேருந்து இறக்குறாரு, தாவீதை வந்து அந்த பதவிக்கு கொண்டு வர்றார். இப்போ ஏன் ஆண்டவர் இவங்களை அழிக்கிறாரு அப்படின்னா, இந்த அமலேக்கியர்கள் தேவனுடைய ஜனத்தை முதல்ல அவங்க எகிப்திலிருந்து வெளியே வந்த பின்னாடி முதல்ல எதிர்த்தவங்க யாரு? அமலேக்கியர்கள். அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் தொடர்ந்து உபத்திரத்தை கொடுத்தது யாரு? இந்த அமலேக்கியர்கள். இவங்களை இன்னும் இப்படியே விட்டு வச்சா என்ன பண்ணுவாங்கன்னா, இஸ்ரேல் ஜனத்தை முற்றிலுமாக அழித்து விடுவாங்க. இஸ்ரேல் ஜனம் அழிந்து விட்டது என்றால் மேசியா வரமாட்டார். மேசியா வரலாம், உலகத்துக்கு ரட்சிப்பு கிடையாது. இப்போ பிசாசனுடைய திட்டம் என்ன அப்படின்னா, இந்த அமலேக்கியர்களை பயன்படுத்தி இஸ்ரேல் ஜனத்தை அழிக்க வேண்டும், மேசியா வரக்கூடாது அப்படிங்கிறதான் பிசாசனுடைய திட்டம். அந்த திட்டம் நிறைவேறக்கூடாது என்பதற்காக தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? அமலேக்கியர்களை அழிக்கிறாரு. மனம் திரும்ப வாய்ப்பு கொடுக்கிறாரு. மனம் திரும்ப வாய்ப்பு கொடுத்தும் மனம் திரும்பாதனால என்ன பண்றாரு? அழிக்கிறார். சரிங்களா? அப்போ நாம் புரிந்து கொள்ளணும், எவ்வளவு மோசமானவர்களாக இருந்தாலும் தேவன் அவர்கள் மனம் திரும்புவதற்கென்று அநேக வாய்ப்புகளை கொடுக்கிறார். நல்லா நாம் புரிஞ்சுக்கணும். தேவன் மகா கிருபை உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், மகா தயை உள்ளவர். நாம் மனம் திரும்புவதற்கு பல வாய்ப்புகளை நமக்கு கொடுக்கிறார். நாம் என்ன பண்ணோம்? அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி மனம் திரும்ப வேண்டும். இது முதல் பாடம். இரண்டாவது பாடம், சவுல் ராஜா கிட்ட அந்த அமலேக்கியர்களை முற்றிலுமாக அழி அப்படின்னு சொல்லும்போது சவுல் பண்ண தப்பு என்ன அப்படின்னா, அந்த அமலேக்கியர்களை முற்றிலுமாக அழிக்காததான். அதனால தான் சவுல் வந்து கடைசியில் ராஜ்யத்தை இழக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் பாவத்தை தேவன் முற்றிலுமாக எடுத்து போடு என்று சொல்கிறார். உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாவத்தையும் என்ன பண்ணு? எடுத்து போடு அப்படிங்கிறார். நம்ம ஒரே ஒரு பாவம் தான் ஆண்டவரே அப்படின்னு அதை வச்சுருந்தோம்னா என்ன ஆகும்? நமக்கும் கடைசியில் சவுலை போல தான் வரும். சவுல் கடைசியில் ராஜ்யத்தை இழந்து தன் ஜீவனையும் இழக்கிறார். அதுபோல் நாமும் நம்முடைய ஜீவனை இழந்து விடுவோம். தேவன் உன்னுடைய பாவத்தை எடுத்து போடு என்று சொல்லும்போது நாம் என்ன பண்ணணும்? நம்முடைய பாவத்தை எடுத்து போடணும். அவங்களாம் அவ்வளோ பாவம் பண்ணுறாங்க, நான் கொஞ்சம் பாவம் தான் பண்ணுறேன், ஆண்டவரே என்னை விட்டுருங்க அப்படின்னு நாம் என்ன பண்ணக்கூடாது? நினைக்கக்கூடாது. சரி, இந்த அமலேக்கியரை பற்றி நாம் புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த அமலேக்கியர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்காங்க. இந்த அமலேக்கியர்கள் எகிப்திலிருந்து இஸ்ரேல் ஜனம் வெளிவரும்போது போய் யுத்தம் பண்ணுறாங்க. சரிங்களா? எந்த காரணமும் இல்லாமல். அந்த யுத்தம் யாத்திராவும் 17ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அந்த அதிகாரத்துக்கு நாம் மறுபடியும் வருவோம். யாத்திராவும் 17. எட்டாவது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடை யுத்தம் பண்ண, நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்துக் கொண்டு நிற்பேன் என்றான். இப்போ பாருங்க, யுத்தம் பண்ண அமலேக்கர் வரும்போது மோசே என்ன பண்றாரு? யோசுவா கிட்ட, நீ ஆட்களை தெரிஞ்சுக்கொண்டு போய் யுத்தம் பண்ணு அப்படிங்கிறார். யோசுவாட்ட என்ன சொல்றாரு? நீ போய் என்ன பண்ணு, மனிதர்கள் உனக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ போய் யுத்தம் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்றாருன்னா, இவரும் ஆரோனும் அதுக்கப்புறம் நாளைக்கு நான் மலை உச்சியிலே தேவனுடைய கோலை என் கையிலே பிடித்து கொண்டு நிற்பேன் என்றார். சரிங்களா? நீ போய் யுத்தம் பண்ணு, நான் போய் என்ன பண்ணுறேன்? மலை உச்சியில் போய் நிற்கிறேன் அப்படிங்கிறார். சரி, இவர் ஏன் யுத்தத்துக்கு போக மலை உச்சிக்கு போகிறாரு? இவரும் யுத்தத்துக்கு போகணும் இல்லைங்களா? எல்லாம் வேலை செய்ய போகிறாரு. இவரோட நான் போய் மலை உச்சியில் நிற்கிறேன்னா என்ன அர்த்தம்? அவர் என்ன பண்ணுறாரு? ஜெபம் பண்ணுறாரு. ஓகேங்களா? சரி, என்ன 10வது வசனம் வாசிங்க. யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோடை யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவர் மலை உச்சியில் ஏறினார்கள். இங்கே 2 குரூப்பு. யோசுவா வந்து என்ன பண்ணுறார்? போய் யுத்தம் பண்ணுறார். மோசே, ஆரோன், ஊர் அப்படிங்கிற 3 பேர் என்ன பண்ணுறாங்க? மலை உச்சிக்கு போகிறாங்க. ஏன் இவங்க யுத்தம் பண்ணாமல் மலை உச்சிக்கு போகிறாங்க? ஏன்னா இவங்க போய் என்ன பண்ணுறாங்க? ஜெபம் பண்ணுறாங்க. அப்போ பாருங்கள், யுத்தத்தில் வெற்றி பெறணும் அப்படின்னா போய் சண்டை மட்டும் போட்டால் பத்தாது. தேவனுடைய அனுக்கிரகம் வேணும்.
நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி வேண்டும் என்றால் நம்முடைய திறமையும் முயற்சியும் தாளந்தும் மட்டும் போதாது, நமக்கு தேவ ஒத்தாசை வேண்டும், தேவனுடைய அனுக்கிரகம் வேண்டும். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். நிறைய நேரங்கள் நம்ம தேவனை மறந்துட்டு என்னமோ போகிறோம், எது பின்னாடியே போகிறோம், பணத்தை பின்னாடி போகிறோம், வேலை பின்னாடி போகிறோம், படிப்பு பின்னாடி போகிறோம், தேவனை மறந்து. ஆனால் அது நமக்கு வெற்றியை தராது, அது நமக்கு சந்தோஷத்தை தராது. இப்போதைக்கு ஏதோ சந்தோஷம் தருவது போல் இருக்கலாம், ஆனால் கடைசி வரைக்கும் அது சந்தோஷத்தை தராது. தேவனை மறந்து நாம் செயல்படும் போது நமக்கு அது சந்தோஷத்தை, நிரந்தர சந்தோஷத்தை தராது. தேவனை சார்ந்து தான் நாம் எதுனையும் என்ன பண்ணணும், செயல்படணும். தேவனை மறந்துட்டு நாம் என்ன பண்ணக்கூடாது, செயல்படக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் சத்தியத்தை தெரிந்தும் தேவனை மறந்து, திருச்சபையை மறந்து, ஆலயத்தை மறந்து உலகத்துக்கு பின்னாடி போயிட்டு இருக்காங்க. வேலை தான் முக்கியம், படிப்பு தான் முக்கியம், அதுதான் முக்கியம், இதுதான் முக்கியம்னு சொல்லி போயிட்டு இருக்காங்க. நாம் அப்போ என்ன பண்ணக்கூடாது, செயல்படக்கூடாது. சரி, மலை உச்சிக்கு போயிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்க. 11வது வசனம். இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். மோசே இப்போ என்ன பண்றாரு, ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ணும்போது யார் ஜெயிக்கிறா, இஸ்ரேல் ஜனம் ஜெயிக்குது. இப்படியே கையை ஊத்திட்டே ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. கை டயர்ட் ஆகும் இல்லையா, இப்போ கையை இறக்குறாரு. அப்போ யார் ஜெயிக்கிறா? இது என்ன மேஜிக் மாதிரி இருக்கு? கையை ஊற்றினா ஜெயிக்கிறாங்க, கையை ஊற்றின இது பண்ணால் தோத்துறாங்க. இது மேஜிக்லாம் கிடையாது. தேவனை நோக்கி கூப்பிடும் போது தேவன் அவர்களை காப்பாற்றுகிறார், தேவன் அவர்களுக்கு ஜெயத்தை தருகிறார். தேவனை நோக்கி கூப்பிடாமல் கையை உயர்த்தும் கீழே கொண்டு வரும்போது யார் ஜெயிக்கிறாங்க? எதிரி ஜெயிக்கிறான். அப்போ நம்முடைய கிறிஸ்துவ ஜீவியத்தில் நம்முடைய ஜெயம் என்பது எதன் அடிப்படையில் இருக்குன்னா, நாம் எவ்வளவு தூரம் தேவனை நோக்கி கூப்பிடுகிறோம், எவ்வளவு தூரம் தேவனை சார்ந்து இருக்கிறோம் என்பதன் அடிப்படையில் தான் நம்முடைய கிறிஸ்துவ ஜீவியத்தினுடைய ஜெயம் இருக்கிறது. இன்னைக்கு இந்த ரகசியம் நிறைய பேருக்கு தெரியல. சுய முயற்சி பண்றாங்க, தேவனை சாராமல் சுய முயற்சியில் ஈடுபடுறாங்க, கடைசியில் தோத்து போறாங்க. தேவனை சார்ந்து செயல்படணும். உதாரணம் ஒன்று நான் சொல்ல ஆசைப்படுறேன். டெய்லி நல்லா ஜெபம் பண்ணுறீங்க, நல்லா பைபிள் படிக்கிறீங்க, அன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கும். உங்கள் கூட இருக்கவங்க ஏதாவது வெறுப்பேற்றுற மாதிரி நடந்துக்கிட்டால் கூட உங்களால் அதை சரியாக கையாள முடியும். அமைதியாக நிதானமாக உங்களால் என்ன பண்ண முடியும், செயல்பட முடியும். நல்லா ஜபித்து, நல்ல வேதத்தை வாசித்து தேவ பிரசன்னத்தோடு இருக்கும்போது. ஆனால் இதே ஒரு நாள் ஜபிக்கலை, வேத வாசிக்கலை, அன்னைக்கு யாராவது நம்மக்கிட்ட ஒரு சின்ன கோவப்படுத்துகிற மாதிரி நடந்தால் நமக்கு ரொம்ப கோவம் வரும் இல்லைங்களா? ஆனால் ஜபம் செய்து வேத வாசிப்போடு இருக்கும்போது பெரிய தவறு பண்ணாலும் இல்லை பெரிய கோவப்படுத்துகிற மாதிரி நிகழ்வு நடந்தாலும் நம்ம என்ன பண்ண முடியும், பொறுமையாக அதை கையாள முடியும். ஆனால் ஜபிக்காமல் தேவனை சார்ந்து இல்லாமல் இருக்கும்போது சின்ன விஷயம் நம்மளை ரொம்ப பாதிக்கும். அப்போ எது நமக்கு ஜெயத்தை தருது? நம்முடைய முயற்சி கிடையாது, தேவனை சார்ந்து இருக்கும்போது, ஜபத்திலும் வேத வாசிப்பிலும் தேவனோடு சார்ந்து இருக்கும்போது நமக்கு வெற்றி கிடைக்குது. இன்றைக்கு கிறிஸ்துவ ஜீவியத்தில் அநேகர் தோல்வியில் தான் இருக்காங்க. போராட்டமும் தோல்வியும் தான் இருக்கு, ஜெயம் இல்லை. ஏன் ஜெயம் இல்லை? ஏன்னா கிறிஸ்துவ ஜீவியத்தில் கிறிஸ்து இல்லை, அதனால ஜெயம் இல்லை. கிறிஸ்துவ ஜீவியத்தில் கிறிஸ்து இருக்கும்போது நமக்கு என்ன இருக்கும்? ஜெயம் இருக்கும். எத்தனை பேர் நான் தினமும் வேதத்தை வாசிக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க? ஒரு 4, 5, 6. அப்போ உங்களுக்கு நான் சொல்கிறது உங்களுடைய முக்கியத்துவம் புரியும் இல்லைங்களா? என்னைக்கா நீங்கள் ஜெபம் பண்ணாமல் இருந்திருக்கீங்களா? அந்த நாளில் உங்களுக்கு ஏதாவது நடந்திருக்கா? நிச்சயமாக நடந்திருக்கும். அப்போது நாம் அதை என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும். நாம் ஒரு பாவ உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சுற்றியும் போராட்டம் தான். பிசாசு எந்த மனிதனை விழுங்கலாம் என்று காத்து கொண்டு இருக்கான். நீங்கள் தேவனுக்கு உண்மையாக இருந்தீங்கன்னா உங்களை சுற்றி உள்ளவர்கள் மூலியமாக உங்களுக்கு என்ன உபத்திரத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டு இருக்கான், காத்துட்டு இருக்கான். நான் சொன்ன அமலேக்கியர்கள் எந்த காரணமும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, யுத்தம் பண்ணுறாங்க. இஸ்ரேல் ஜனம் எதுவுமே பண்ணல,
அவங்க கூட போய் யுத்தம் பண்ணல, அவங்களுடைய இடத்த ஆக்கிரமிக்கல, எதுவுமே பண்ணல. சும்மா வந்து என்ன பண்ணுறாங்க? இன்னைக்கு நிறையா பேர் அப்படித்தான் இருக்காங்க. நம்ம சும்மா இருந்து நம்ம எதுவுமே அவங்களுக்கு பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க? வந்து நம்மளைய ஏதாவது உபத்திரத்தை கொடுத்துட்டு இருப்பாங்க. சில சமயம் அப்படிப்பட்ட நபர்கள் வெளியிருந்து வருவாங்க, சில சமயம் நம்ம கூடயே இருப்பாங்க. அப்படிப்பட்ட நபர்கள் நம்மளுடைய நிம்மதியும் சந்தோஷத்தையும் கெடுப்பது தான் அவங்களுடைய ஒரு முக்கியமான வேலையாக இருக்கும். அது காரணம் என்னென்னா, அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அசுத்த ஆவி. அவங்க பிசாசுக்கு இடம் கொடுப்பதால் பிசாசு அவங்கள என்ன பண்ணுறான்? பயன்படுத்துகிறான். உங்களுக்கு புரியுதுங்களா? இன்றைக்கு நிறைய நேரங்களில் நாமளே பிசாசுக்கு இடம் கொடுக்குறோம். மற்றவங்க நம்மளை உபத்திரவப்படுத்துறது கிடையாது, நம்ம தான் மற்றவங்கள என்ன பண்ணுறோம்? உபத்திரவப்படுத்திட்டு இருக்கோம். இப்போ நாம் என்ன பண்ணக்கூடாது? பிசாசுக்கு இடம் கொடுக்கூடாது. பிசாசுக்கு இடம் கொடுக்காதுன்னா நம்ம மனசை எதனால் நிரப்பணும்? தேவனுடைய வார்த்தையினால் நிரப்பினாதான் அந்த இடத்துல என்ன பண்ண மாட்டான்? பிசாசு வரமாட்டான். இதில் நிரப்பலை அப்படின்னா பிசாசு என்ன பண்ணுவான்? காலியாக இருக்குங்க, நல்ல இடம் காலியாக இருக்குன்னு வந்து என்ன பண்ணிடுவான்? இந்த உட்காந்துக்குவோம். இன்னொரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, நமக்கு அப்படி யாராவது அமலேக்கியர்கள் இஸ்ரேல் ஜனத்தை எதிர்த்து வந்தது போல நமக்கு எதிரிகள் நம்மை சூழ்ந்து நிற்கும் போது, பிரச்சனைகளும் சூழ்நிலைகளும் நம்ம நெருக்கும் போது நாம் என்ன பண்ணோம்? தேவனுக்கு நேராக கையை உயர்த்தணும். சில நேரங்கள் நமக்கு துன்பம் கொடுக்கறவங்கள்ட்ட பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது. இல்லை நீங்கள் இப்படி பண்ணுறது தப்பு, இது பண்ணக்கூடாது அப்படின்னா எல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க? அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்க புரிந்துக்கக்கூடிய மனது இருந்தால் அவங்க அப்படி நடந்துக்கவே மாட்டாங்க. முதல்ல அவங்களுக்கு புரிஞ்சுக்க மனசு இல்லை, அவங்க மனசில் அசுத்தம் இருக்குது, அசுத்த ஆவியினுடைய செயல்பாடு இருப்பதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க? அப்படி துன்மார்க்கமான காரியங்களை அவங்க செய்கிறாங்க. அவங்ககிட்ட போய் பேசி என்ன பிரயோஜனமும் கிடையாது. நாம் என்ன பண்ணுவோம்? தேவனிடம் தான் நம்முடைய கரங்களை உயர்த்தணும். அமலேக்கியர்கள் வராங்க, மோசே என்ன பண்ணுறாரு? தேவனை நோக்கி கரத்தை உயர்த்துறாரு, தேவன் அவங்களுக்கு ஜெயத்தை தராரு. இப்போ நாம் நம்முடைய எதிரிகளை, பிசாசினுடைய போராட்டங்களை நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் நாம் தேவனுக்கு நேராக நம்முடைய கரத்தை உயர்த்தணும். ஆனால் பிரச்சனை என்ன தெரியுமா? போராட்டங்கள் வரும்போது தான் நம்ம ஜபிக்க மாட்டோம். போராட்டங்களும் பிரச்சனை வரும்போது தான் நம்முடைய வாயிலிருந்து அவிசுவாசமான வார்த்தைகள் வரும். நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு விஷயத்தை, தேவன் எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்து நம்மளை நல்லா வச்சுருக்கும் போது தேவன் என்னை காப்பாற்றினார், உயர்த்தினார் அப்படின்னு சொல்கிறது பெரிய விஷயம் கிடையாது. கர்த்தர் நல்லவர் அப்படின்னு சொல்வது பெரிய விஷயம் கிடையாது. பிரச்சனைகள் இருக்கும்போதும் போராட்டங்கள் மத்தியிலும் கர்த்தர் நல்லவர் என்று சொல்வது தான் பெரிய விஷயம். அந்த நேரங்களில் நம்ம விசுவாசத்தோடு இருப்பது தான் பெரிய விஷயம். அதனால் விசுவாசத்தை என்ன பண்ணிடக்கூடாது? என்றைக்கும் இழந்துடக்கூடாது. உதாரணத்துக்கு உங்கள் பிள்ளைகள் இருக்காங்க, உங்கள் நாள் நல்ல பணம் எல்லாம் கொடுத்து அவங்கள பார்த்துக்கும் போது உங்கள் மேலே பாசமாக இருக்காங்க, அது பெரிய விஷயம் கிடையாது. நாளைக்கு உங்களுக்கு வயசாகும், உங்களால் அவங்களுக்கு எந்த ஒரு ஆதாயமும் இருக்காது. அப்போ உங்களை எப்படி பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். உங்களுக்கு புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்னு? அப்போது உண்மையான அன்பு தேவன் மீது நாம் வைத்திருக்கிறோம் என்றால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் போது மட்டும் நம்ம ஆண்டவரை துதிக்க மாட்டோம், நம்பிக்கையாக இருக்க மாட்டோம். நமக்கு பிரச்சனைகளை கடவுள் அனுமதிச்சாலும் இந்த பிரச்சனையை கடவுள் நன்மைக்காக தான் அனுமதிச்சிருக்காரு, நாம் பொறுமையாக இருப்போம் அப்படின்னு சொல்லி நாம் விசுவாசமாக இருப்போம். நம்முடைய வாயிலிருந்து அவிசுவாசமான வார்த்தைகள் வராது. சரி, அடுத்து என்ன நடக்குன்னு பார்ப்போம். 12வது வசனம். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாக அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரை ஒரே நிலையாய் இருந்தது. இப்போ என்னன்னா, மோசே கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுறாரு. ஜெபம் பண்ணும்போது வெற்றி கிடைக்குது. கையை தாழ்த்தும் போது தோல்வி வருது. சரிங்களா? இப்போ இதை வந்து யார் பார்க்குறா? ஆரோனும் ஊர் அப்படிங்கிற 2 பேரும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க? அந்த கையை போய் தாங்கி பிடிக்கிறாங்க. இதுலேருந்து ஆண்டவர் என்ன பாடத்தை நமக்கு கற்றுத்தரார் அப்படின்னா, யாராவது போராட்டத்தில் இருக்கும்போது,
அவங்க குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், பண பிரச்சனையாக இருக்கலாம். அதுக்காக அவங்க தனியாக ஜபித்து தேவனோடு போராடிக்கிட்டு இருக்காங்க. நாம் என்ன பண்ணணும்? ஜபத்தில் அவங்களை தாங்க வேண்டும். ஏதோ அவங்க பிரச்சனை அவங்க பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. சபையில் என்ன மாதிரியான ஒரு எண்ணம், ஒற்றுமை இருக்கணும் அப்படின்னா, ஒருவருடைய பிரச்சனை தன்னுடைய பிரச்சனையாக நினைத்து ஜபிக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை சபையில் உள்ள பிள்ளைகளிடம் இருக்கணும். ஏதோ என் பிரச்சனை தீர்ந்தா போதும், என் வாழ்க்கை நல்லா இருந்தால் போதும், எனக்கே 1000 பிரச்சனை இருக்குது, நான் எதுக்கு இன்னொருத்தரை பற்றி யோசிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை நமக்கு இருந்தது அப்படின்னா தேவனிடமிருந்து ஆசீர்வாதத்தை நாம் என்ன பண்ண முடியாது, பெற்றுக்க முடியாது. தேவன் நம் மீது இரக்கம் காட்ட வேண்டும் என்று நாம் நினைச்சோம் அப்படின்னா நாம் மற்றவர்கள் மீது இரக்கம் காட்டணும். அடுத்தது பாருங்க, இங்க ஒரு மிக முக்கியமான ஒரு பாடம் இருக்கு. என்ன அப்படின்னா, அவர்கள் எல்லோரும் சேர்ந்து தாங்கி பிடிக்கிறாங்க. 2 பேரும் தாங்கி பிடிக்கும் போது என்ன பண்ணுது? ஜெயம் கிடைக்குது. எப்போ ஜெயம் கிடைக்குது? தொடர்ந்து வாசிங்க. சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையா இருந்தது. கடைசி வசனத்தில் சூரிய அஸ்தமனம் வரைக்கும் என்ன பண்றாங்க? அப்படியே இருக்காங்க. எவ்வளோ நேரம் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும்னா கையை உயர்த்திட்டே நிற்கணும்னா அது எவ்வளோ கஷ்டமான விஷயம் யோசிச்சு பாருங்க. ஆனால் அவங்க அப்படி இருந்தாங்க எல்லாரும் சேர்ந்து, அதனால தான் அவங்களுக்கு ஜெயம் கிடைச்சது. ஸோ தேவனிடம் நாம் மன்றாடும் போது சில நேரங்களில் நாம் பொறுமையை காத்துக்கொள்வது மிக அவசியம். சில சமயம் ஜபத்துக்கான பதில் உடனே வரும், சில சமயம் பொறுமையாகும். அது கொஞ்சம் நாள் ஆகலாம், கொஞ்சம் மாதம் ஆகலாம், கொஞ்சம் வருஷம் ஆகலாம். ஆனால் என்ன பண்ணணும்? பொறுமையாக இருக்கணும். ஆபிரகாமுக்கு தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறார், நான் உனக்கு பிள்ளையை தருவேன். எத்தனை வருஷம் கழிச்சு பிள்ளை பிறந்தது தெரியுமா? 25 வருஷம். அந்த 25 வருஷம் பொறுமையாக இல்லாமல் தான் இடையில என்ன பண்ணுறாங்க, இவங்களா ஒரு திட்டம் போட்டு ஆசாரால் தன்னுடைய வேலைக்கார பெண்ணை இது பண்ணி ஆபிரகாமுக்கு கொடுத்து அப்படி ஒரு பிள்ளை பிறக்குது. ஆனால் அந்த பிள்ளை ஏற்றுக்கிட்டாரா ஆண்டவர்? ஏற்றுக்கல. இப்போ என்ன புரியுது அப்படின்னா, என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆண்டவர் நீ பொறுமையா இரு, நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன். நான் சொல்லிட்டேன் இல்லையா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு, நான் ஆசீர்வதிப்பேன், நீ பொறுமையா இரு. ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன ஆண்டவர், பிள்ளையை கொடுப்பேன்னு சொன்ன ஆண்டவர் 25 வருஷம் ஆகும்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஏன் அங்கே சொல்ல? ஏன்னா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னா, நான் ஒரு வார்த்தை சொன்னேன்னா அதை நீ கேட்டு அதை நம்பி அதை விசுவாசி நீ என்ன பண்ணு? வாழு. அதை நீ சந்தேகப்படாத. என்னைக்கா ஒரு நாள் அது என்ன பண்ணும்? நிறைவேறும். தேவன் நம்மிடம் அப்படி ஒரு விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். அந்த ஒரு நம்பிக்கை நமக்கு வேண்டும். அதனால் ஜபத்தில் நாம் ஜபிக்கும் போது நிறைய பேர், நான் இவருக்காக ரொம்ப வருஷம் ஜபிக்கிறேன், என் பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன், எவ்வளோ வருஷம் ஜபிக்கிறேன், அவங்க மனம் மாறலை, அவங்க திருந்தலை, ஒரு கட்டத்தில் இது ஜபிக்கிறதே நிறுத்திடுறாங்க. ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், தொடர்ந்து நாம் என்ன பண்ணோம்? ஜபிக்கணும். தேவன் ஏற்ற வேலைகளில் அதை என்ன பண்ணுவார்? நிறைவேற்றுவார். சரிங்களா? அப்போது மோசே தேவனை நோக்கி ஜபிக்கும் போது தேவன் என்ன பண்ணுறாரு? அவருக்காக யுத்தம் பண்ணுறாரு. நல்லா கவனிச்சுங்க. யுத்தத்தில் அவங்களுக்கு வெற்றி எப்படி கிடைக்குதுன்னா, ஏதோ ஆயுத பலத்தினாலேயோ ஆள் பலத்தினாலேயோ கிடையாது, ஜப பலத்தினால் அவங்களுக்கு யுத்தத்தில் வெற்றி கிடைக்குது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கேட்கிறார், 1 மணி நேரமாவது நீங்க ஜபிக்க கூடாதா? யாரிடம் தினமும் நான் 1 மணி நேரம் ஜபிக்கிற பழக்கம் என்னிடம் இருக்கு. தானியேலை போல 3 வேளை ஜபிக்கிற பழக்கம் இருக்கு. யார்ட்டா இருக்கா? சந்தோஷம். அப்போ நாம் என்ன பண்ணணும்? இப்படிப்பட்ட பழக்கங்களை வளர்த்தி கொள்ளணும். நமக்காக ஜபிக்கணும், மற்றவங்களுக்காக ஜபிக்கணும், சபைக்காக ஜபிக்கணும், சமுதாயத்துக்காக ஜபிக்கணும். ஆண்டவர் கேட்குறார், 1 மணி நேரமாவது ஜபிக்க கூடாதா? சரி, 1 மணி நேரம் விடுங்க, 1/2 மணி நேரமாவது ஜபிக்கிறோமா? கேள்விக்குறிதான். எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு. பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட பேசுறதுக்கு அதுக்கு அளவே இல்லை. 1 மணி நேரம்லாம் இல்லை, பல மணி நேரங்கள் அதுக்குன்னு நம்ம ஒதுக்குறோம். டிவி பார்ப்பதற்கு பல மணி நேரங்கள் ஒதுக்குறோம். எல்லாத்துக்கிட்டையும் நமக்கு நேரம் இருக்குது, ஆனால் ஜபிப்பதற்கு நேரம் இல்லை.
அப்புறம் எப்படி நம்முடைய கிறிஸ்துவ ஜீவியத்தில் ஒரு வல்லமை இருக்கும், ஒரு வெற்றி இருக்கும்? நாம் இது என்ன பண்ணும்? புரிந்து கொள்ளணும். ஜபித்தார், மோசே ஜபித்தார், அங்கே யுத்தத்தில் ஜெயம் உண்டாச்சு. மோசேயுடைய ஜபத்தை யோசுவாவும் ஆரோனும் ஊரும் தாங்கினாங்க, யுத்தத்தில் ஜெயம் உண்டாச்சு. நாம் மோசையை போல ஜபிக்கிறோமா? இல்லை ஆரோனை போல ஊரை போல மற்றவங்களுடைய ஜபத்தை தாங்குகிறவர்களாக இருக்கிறோமா? மற்றவங்களுடைய பிரச்சனை நம்முடைய பிரச்சனையாக நினைத்து பாரப்பட்டு ஜபிக்கிறோமா என்பதை யோசிச்சு பார்க்கணும். ஒருவேளை இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்கள் இல்லை பாஸ்டர் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, இப்போ இருந்து ஒரு முடிவெடுங்க. தினமும் நான் 1 மணி நேரமாக ஜபிப்பேன், காலையிலும் சாயங்காலமும். காலையில் ஒரு 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணிவிட்டு 1/2 மணி நேரம் பைபிள் படிப்பேன். சாயங்காலம் என்ன பண்ணுவேன்? ஒரு 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணிவிட்டு 1/2 மணி நேரம் பைபிள் படிப்பேன். எனக்காகவும், என் குடும்பத்துக்காகவும், என்னுடைய சபைக்காகவும், என்னுடைய மக்கள், என்னை சுற்றியுள்ள நபர்களுடைய பிரச்சனைக்காக நான் என்ன பண்ணுவேன்? ஜபிப்பேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுங்க. ஒரு ஊழியர் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த சத்தியங்களை நான் படித்தேன், வேதத்திலேருந்து நல்லா படிக்கும்போது ஜபத்தினுடைய வல்லமையை உணர்ந்தேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணேன். இது என்ன லிஸ்ட் அப்படின்னா, மல்லிகடை லிஸ்ட் கிடையாது, ப்ரேயர் லிஸ்ட். யார் யாருக்கெல்லாம் ஜப தேவை இருக்குது, யார் யார் குடும்பத்திலெல்லாம் பிரச்சனை இருக்குது, அவங்களுக்காக என்ன பண்ணார்? நோட் பண்ணி வச்சு அவங்களுக்காக டெய்லியும் ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தேன். அந்த ஊழியக்காரர் டெய்லியும் ப்ரேயர் பண்ணும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, நிறைய மாற்றங்களை அவர் சந்தித்தார். அவருடைய வாழ்க்கையிலும் சரி, அவர் யாருக்காக ஜெபம் பண்ணாரோ அவங்களுடைய வாழ்க்கையிலும் பெரிய பெரிய மாற்றங்கள் நடந்தது. நாம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தேவன் நமக்காக பரலோகத்தில் ஜபித்து கொண்டிருக்கிறார். நம்முடைய பேரை சொல்லி அவர் என்ன பண்ணிட்டு இருக்கார்? பிதாக்கு முன்னாடி ஜபித்து கொண்டிருக்கார். நாமும் அப்படிப்பட்டவர்களாக இருக்கணும். நம்முடைய ஜப வாழ்க்கை ஒரு வல்லமையுள்ள வாழ்க்கையாக இருந்தால் தான் நாம் பிசாசை ஜெயிக்க முடியும், பிசாசனுடைய போராட்டங்கள்லேருந்து வெற்றியை பெற முடியும். அதனால் நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம். இதுவரைக்கும் நான் ஜபத்துக்கு நேரம் செலவழிக்கலைன்னா, ஆண்டவரே இன்னிலேருந்து நான் ஜபத்துக்கு நேரத்தை செலவழிக்க போகிறேன். தினமும் 1 மணி நேரமாவது நான் என்ன பண்ண போகிறேன்? ஜபிக்க போகிறேன். தினமும் 1 மணி நேரமாவது நான் வேதத்தை வாசிக்க போகிறேன். எனக்காகவும், என்னை சுற்றி உள்ளவர்களுக்காகவும், சபைக்காகவும், சமுதாயத்துக்காகவும் நான் ஜபிக்க போகிறேன். மனிதர்களுடைய ரட்சிப்புக்காக ஜபிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்க? தீர்மானம் எடுங்க. அப்படி தீர்மானம் எடுத்து நீங்கள் அதை கடைபிடிச்சிங்க அப்படின்னா, நிச்சயமாக உங்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கை பலனுள்ள வாழ்க்கையாக, வல்லமையுள்ள வாழ்க்கையாக இருக்கும், சாட்சியுள்ள வாழ்க்கையாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. ஆமென்.